இடத்தை பார்க்கின்ற பொழுது அற்புதமாகவும் அழகாகவும் இருக்கின்றது. மாஞ்சோலைகளும் மரங்களும் செடிகளும் கொடிகளை பார்க்கின்ற பொழுது இந்த இடம் எப்பேற்பட்டமாக இதை இருக்க வேண்டும் என்று வர்ணிக்க வேண்டும். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதை மெய் என்பார்கள். அதேபோல் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது எப்படியெல்லாம் தோணுகிறது தெரியுமா? கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் காலம் பொய்யே சொல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உன்னை அல்லாதே. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது இவ்வளவு அழகாக இருக்கின்றது. இந்த இடத்தில் உள்ளவர்கள் எப்படிப்பட்ட வீரமிக்க ஆண்களாக இருக்க வேண்டும். காளையின் துடிப்பும் வரிப்புலியின் உருமலும் இப்படி பல வீரங்கள் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஆண்கள் இருக்கின்ற பொழுது பெண்கள் எப்படி இருக்க வேண்டும்? பெண்களை பெற்ற அழகாக கண்ணுக்கு அழகாக கற்பக சோலை கண்ணி வந்தால் கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக நினைவாக பெண்ணில் நினைவாக
கண்கள் நான்கும் மயங்குமா பெண்ணின் நினைவாக பெண்ணின் நினைவாக அழகாக கைக்கு அழகாக கற்பகத்தோலை கண்ணீர் கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக பெண்களை அப்படி வர்ணிக்கலாம். எம்புட்டு அழகு அழகு இருந்தால் மட்டும் போதுமா? தனிமையிலே இருந்தால் எப்படி ரசிக்கிறது, வர்ணிக்கிறது? ஏதோ சத்தம் கேட்பது போல் தெரிகிறது. ஆலோலம் சோ, ஆலோலம் சோ. நாட்டுல போகலன்னு கவலைப்படுறேன், போனா போயிட்டு போது விடுங்க, சந்தோஷப்படுங்க. எதுக்கு விழு விழுந்து போகட்டும். என்னது போகுது, என்னது போகுது கேட்கலையே. உங்கது போகுதா என்னது போகுதான்னு ஆண்குட்டி போகுதியா? ஆனா ஐயோ நான் போது சொன்னேன், ஏதோ போயிருச்சுன்னு பார்த்தேன். ஏண்டா போனா வராதது ரெண்டு, எப்படி வந்தால் போகாதது ரெண்டு, எப்படி வருவதும் போவதும் ரெண்டு. உயிரும் மானமும் போச்சுன்னா வராது. ஆமா. வந்தால் போகாதது புகழும் பழியும் போச்சுன்னா வந்தால் போகாது. போவது வருவது என்ன, இன்பமும் துன்பமும். சரி. ஆமா. அதனால எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நீங்க யாரு? நான் யாருங்கிறது கேட்டு நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நான் வர்றது இருக்கேன், நீங்க வர்றது. நீங்க யாரு இந்த இடத்துல தடுத்து நிக்கிறீங்களே? யாரு? இடம் எங்க இடம்? முதல்ல நீங்க யாரு? உங்க இடமா? ஆமா. உங்க இடம்னா எப்படி நம்புறது? நானு நம்புறதா? நான் அத்தாட்சியை வச்சிருக்கேன். அத்தாட்சி வச்சிருக்கீங்களா? என்னையா சொல்றீங்க? இடத்துக்குடைய அத்தாட்சியா? உள்ள ஆதாரத்தை வச்சிருக்கீங்களா? சரி. உங்க ஊரு? எங்க ஊர் அதோ தெரியுது பாருங்க. அம்மாக்கு அம்மாக்கார சீரியல் தெரியுது. வெள்ளிமலை. வெள்ளிமலை, அதுக்கு பின்னாடி 2 மலை இருக்கு. ஆமா. அந்த வெள்ளிமலைக்கு சொந்தக்காரர். வெள்ளிமலைக்கு சொந்தக்காரர். உங்க அப்பா வேறு? எங்க அப்பா வேறு சடையன். சடையன். உங்க அம்மா வேறு? சடைச்சி. உங்க வேறு? என் பேரு கந்தவேடன். கந்தவேடன். மான தேடி வந்து. ஆமா. உங்க அப்பா என்ன வேட்டையாடி இருக்காரு?
எங்க அப்பா பெருங்கொண்ட காளைய பிடிச்சு வச்சிருக்காருயா. அம்மா எங்க அம்மா சிங்கத்தை பிடிச்சு வச்சிருக்காங்க. உங்க அண்ணன் எலிய பிடிச்சு வச்சிருக்காரு. உங்க தம்பி புலிய பிடிச்சு வச்சிருக்காரு. புலியா? புலி கொட்டை எடுத்ததா எடுக்காததா? புலிங்கிற மிருகத்தை பிடிச்சு வச்சிருக்காருயா. புலி மிருகமா? ஆமா. நீங்க நாங்க பரம்பரையா வேட்டாடை கூட உங்களுக்கு தான் வலுப்பு வருமாம்ல. வலிப்பு வருதா? ஊட ஊட. எதுக்கு வலிப்பு வருது? கையில இரும்போட அலையிறிய என்னதுன்னு பாத்தியா? கணையா? கிளிமுகம். சரி, வேட்டையாடையில கீழே விழுந்துட்டியலா? இல்லையா. காலில் முட்டை பத்து போட்டிருக்கு. முட்டை பத்தா? இது பார்த்து முட்டை பத்து மாதிரியா தெரியுது. அப்புறம் என்ன மாக்கட்டா? அது பேடியா? ஓ, விஷச்சந்துகள் எதுவும் பற்றாத அளவுக்கு உரம் விட்டு செய்யறீங்க. இருக்கட்டு. சாதி அபிமானம் சன்னியாசிக்கு உண்டு. குளத்துல ஒரு மாட்டு கொம்பு முடிஞ்சுட்டா அந்த இனத்துக்கே இனத்தை காக்கணும், வேலி பயிரை காக்கணும். எங்க அப்பா வேறு நம்பிராசன். நம்பிராசனா? ஆமா. நம்பிராசன் மகனா? எங்க அம்மா வேறு நங்கை மோகினி. நங்கை மோகினி. எங்க அண்ணன் தம்பி 6 பேர் இருக்காங்க, நான் 7. உங்களுக்கு ஒரு தங்கை இருக்க வேண்டுமே? ஆமா, தங்கச்சி வள்ளி. வள்ளியா? சொல்றாரு. எங்க அம்மா சொன்னாங்க நீ சொந்தக்காரையா. நான் யாருன்னு தெரியுமா? சொந்தக்காரா? ஆமா. என்னையா சூரக்குடிக்கு சம்பவத்துக்கு எங்க இருக்கு சொந்தக்காரங்க? நான் முறைக்காரையா. முறையா? எனக்கு மாப்பிள்ளை வேணுமையா? ஏ, சும்மா சொல்லக்கூடாது. அப்ப நான் செல்லை சேர்த்து அரைஞ்சிடுவேன். உங்க அம்மாவுடைய உங்க அப்பாவுடைய தங்கச்சி தான் எங்க அப்பா கட்டிருக்காரு. எங்க அப்பாவுடைய தங்கச்சியவா? எங்க அம்மாவும் உங்க அப்பாவும் கூட பிறந்தாங்க. ஆமா. அப்படி சொல்லுங்க. எங்க அம்மா அம்மையனா? ஆமா. நொக்காலி முதவே சொல்ல வேண்டியதானையா? சரி, மானத்தை தேடி வந்தீங்களா? அப்பல மான தேடி வரலையா, வண்டியை தேடி வந்தேன். எங்க அம்மா சொன்னாங்க வேட்டைக்கு போறேன். நாடகத்து உலகத்துக்கு வந்து 27 வருஷம் ஆச்சு. யாரு மான தேடி வந்தீங்க? பூரா பொம்பளையை தேடித்தான் வந்திருக்கீங்க. இந்த நாடகத்துல நம்ம 2 பேரும் தான் கொடுத்து வச்சாலும். உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை. ஆமாய்யா. அவங்க பாருங்க செத்த மாட்டு தோலை போட்டு அடிச்சுட்டு கிடக்காங்க. சரி, அவர் 10:30 மணிக்கு உட்காந்து அவர் திருகிறது. இது உங்க 2த்துக்கு நியாயமா தெரியுதா? நியாயமா தான். என்ன ஆசை விடலையா? ஏதாவது 1 2 பார்த்து விடக்கூடாது. சரி, சகனையில சைடுல கைய விடு. மாப்பிள்ள வள்ளி வர சொல்லுங்க. வள்ளிக்கு முன்னாடி புள்ளிய பாருங்க. புள்ளிய பார்க்கணுமா? உங்க தங்கச்சி. அப்படியா? 7. அப்படி வர சொல்லுங்க. சில்வண்டு வருதுங்க. என்ன குரமான்களே ஒரு மான் வர கண்டீரோ நீங்களே ஒரு மான் வர கண்டீரோ நீங்களே ஒரு மான் வர கண்டீரோ சில வேதனை நம்ம இடத்துக்கு இனத்தவர் வந்திருக்கிறார். யார் வந்தார்? எதுக்கு வந்தார்? அவர் விட்டு சாமான காரணமா? எப்படி சொன்னீர்? மானை புளித்து தாருமே, சாமானை பிடித்து தாருமே. நீங்க அப்படி சொன்னீங்க. அவரு கேட்டாருமா அப்படி. மானு இந்த பிள்ளை நீ எப்படி மானு கேட்டாரு. மானு வரல, நான் பார்க்கல. அப்படி சொன்னீங்களா? சரி சரி, வந்தவருக்கு வர கொடுத்தீங்களா? இப்ப தங்கச்சி கொடுக்க போறது அண்ணன் பார்க்க போறேன். நல்லா இருக்கும் குடும்பம். தங்கச்சி கொடுக்கறது அண்ணன் பார்க்கலாம். வருக வணக்கத்துக்குரிய வனமுறை வருக, வில்லெடுத்து வடிவு தலைமகனை வருக, தமிழ் சொல்லெடுத்து கவி பாடும் காகமலை வருக. எதுக்கு வந்தீர்? எதை தூக்க வந்தீர்? இங்க பார்க்க மாட்டேன். நீ பேசும்போது ஒரு வாய்ஸ், பாடும்போது ஒரு வாய்ஸ். என்ன துக்கம் வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வண்ண தமிழகத்தில் வளமை குன்றாது. எண்ணத்திலே கவனமில்லாது
இன்னார் என்று தெரியாத என்னை தன் இனம்தான் என்று தெரிந்து கொண்டு பொன்னாரம் போல் புகழாரம் சுட்டி நல்லெண்ணத்துடன் வரவேற்ற தலைவி அவர்களே, எனது நாடு மலைநாடு என புகழும் பொன்னாடு. அங்கிருந்து புறப்பட்டேன் வில்லம்போடு, வேட்டையாட களிப்போடு வந்தேன். வருகின்ற இடத்திலே ஒரு உயர்வான ஒரு மேடு, அதன் அருகிலே ஒரு சிறிய புல்மேடு. அப்புல்மேட்டிலே துள்ளி குதித்து விளையாடும் பெண்மானை ஒன்றை கண்டேன், ஆசை கொண்டேன். அம்மானை கண்டவுடன் அதன் அருகிலே சென்றேன். என்னை கண்டதும் அம்மான் விரண்டோட, நான் அதை விரட்டியோட, மானோட நானோட நானோட மானோட இப்படி ஓடி வருகின்ற பொழுது தங்கள் புணத்தினுள் நுழைந்து விட்டது. என்னுடைய மான் எப்பேற்பட்ட மான், எவ்வளவு அழகான மான் என்பதை கூறுகின்றேன் கேளுங்க. அப்படி ஒருவன் ஓடி வருகின்ற பொழுது தங்கள் புணத்தில் நுழைந்து விட்டது. என்னுடைய மான் எப்பேற்பட்ட மான், எவ்வளவு அழகான மான் என்று கூறுகின்றீர்கள். அழகான மான் பிடிக்க பல நாளாக காத்திருந்தேன், தானாத ஆசையாலே தனியாக தவிக்கிறேனே, தனியாக தவிக்கிறேனே. என்னுடைய மான் எப்பேற்பட்ட மான், அது கலைமானம்மா, 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 தங்களுடைய திரைப்படத்தில் நுழைந்து விட்டது. அதை எட்டி பிடிக்கின்ற பொழுது தங்களுடைய அண்ணன் தடுத்து நிறுத்திவிட்டார். தலைவி என்ற முறையிலே தங்களுடைய அனுமதி பெற்று எனக்கு தாரோ நீங்க அப்படின்னு சொல்லணும். இந்த நேரத்துல ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். என்ன விஷயம் இல்ல, நம்ம நாடக கலை குடும்பத்துக்கு பெரிய விஷயம் தான். இந்த பாடலை பாடும் போது எங்களுக்கு மறைந்த சமீபத்துல மறைந்த மாதிரி அப்பா விஜயராம் அப்பா அவரோட நினைவு இந்த இடத்துல வந்துட்டு போச்சு. ஏன்னா அப்படி இருக்கப்பட்ட இடத்துக்கு வந்திருக்கோம்னா பெரிய மேதையெல்லாம் வரலாம். இருந்தாலும் முதல் கவலை அண்ணன் இருக்காரு, இரண்டாவது கவலை சொல்லியிருக்காங்க, மூன்றாவது கவலை இருக்கு. இந்த 3 பேர்த்தையும் மீறி மானம் வந்தா தெரியல. ஆனா மான் ஒன்று வந்தோம், அந்த மான் இந்த வரத்துக்குள்ள இருக்கிறது உங்க வாக்குவாது வேறு வேறையா இருக்கணும், அது பரவாயில்ல. ஆனா ஒரு வாசகத்தை விட்டு பார்த்தீங்களா, மான தாரம் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்படி தாரமா, தாரம்னா யாரும் சொல்லுவோம், மனைவியை கூட்டிட்டு வெளியே போறோம், எதுக்காக ஒரு ஆள் வருவாங்க, என்னப்பா யாருப்பா, இதாப்பா என் மொஞ்சாதி, இது யாருப்பா, இதாப்பா என் தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன சொல்றா பத்தியா, எனக்கு தருகின்றோம் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். எங்க வள்ளி சில பேர் சொல்றாங்க இது 3ஆம் தாரம், இது 2ஆம் தாரம்ன்றாங்க. அது யாரு நீங்க வச்சிருக்கீங்களா 3ஆம் தாரம் 2ஆம் தாரம்னு? என்கிட்ட 7 தாரம் இருக்கு. 7 தாரத்தை வச்சு கும்மி அடிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, மண்டே புலந்தோட உட்காரி கம்பெனி ஒருவனுக்கு ஒருத்தியா வளர்ந்ததுதான் ராமனும் சீதையை போல. அது மாதிரி வந்திருக்கீங்க, பரவாயில்ல, விசாரணை உண்மை விசாரிப்பேனா, காலம் அறிஞ்சிருச்சு, அதனால வாங்க விடுறேன். எங்க இருந்து வந்திருக்கீங்க? வெள்ளிமலையில இருந்து. எந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? வேள்விமலை. வேள்விமலைக்கு எவ்வளவு காலம் சொல்லலாம்? 20 காலம். மாடு தேடிங்களா, துரத்தி வந்தீங்களா, விரட்டி வந்தீங்களா? மானை விரட்டி வந்து. விரட்டி வந்த மான அழகான மானா, அற்புதமான மானா, ஓவியமான மானா, ஓவியமான உன்னதமான மானா. நீங்க தான் பிடிக்கணுமா? ஆமா. நீங்க தான் அணைக்கணுமா? நீங்க தான் கொஞ்சணுமா? ஆமா. வேற யாரும் கொஞ்சம் கூடாது, யாரும் கொஞ்சம் வேற அணைக்க கூடாது, வேற அணைக்க கூடாது, வேற யாரும் பிடிக்க கூடாது, பிடிக்க கூடாது. அது எனக்காகவே 6 முகத்தையும் கொஞ்சனா. ஐயோ அந்த பேரை சொல்லாதீங்க, காதெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் அமைதியா இருங்க. பேருதுரை சொல்லு. ஆமா சொல்லுங்கன்னு சொல்லிட்டீங்க. நம்மளாம் எப்படிங்களா, அப்படியே இந்த ஊசி பட்டாசை வச்சா எப்படி வெடிக்கும், பட 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 படன்னு, அது மாதிரி நம்மளாம் வந்துட்டு அப்படிதாங்க இருக்கணும். கண்டிப்பா. என்ன உண்மைதானே? உண்மைதான். பரம்பரை வேட்டைக்கார பஞ்சத்துக்கு வேட்டைக்கார
பரம்பரை வேட்டை. உங்க அப்பா என்ன பிடிச்சிருக்காரு? எங்க அப்பா பெரிய காளையை பிடித்திருக்காரு. உங்க அம்மா என்ன பிடிச்சிருக்காங்க? சிங்கத்தை பிடிச்சிருக்காங்க. உங்க அண்ணன் என்ன பிடிச்சிருக்காங்க? அண்ணன் எலியை பிடிச்சிருக்காரு. உங்க தம்பி என்ன பிடிச்சிருக்காங்க? புள்ளியை பிடிச்சிருக்காரு. பெரிய மிருக கூட்டமா இருக்கு போல இருக்கு. பரம்பரை வேட்டை இல்லையா? சரி, நீங்க என்ன பிடிச்சிருக்கீங்க? நான் மான ஒண்ணு பிடிச்சு வச்சிருக்கேன். நீங்களா பிடிச்சிக்க யாராவது கொடுத்தாங்களா? எனக்கு பெரிய பெருங்கொண்ட போரிலே வெற்றி கண்டதற்கு பரிசாக கொடுத்தார்கள் ஒரு மான். என்ன விடுவரை ஏற்கனவே ஒரு பொருள் வச்சிருக்கேன், எதுக்கு இன்னும் தேடி வரீங்க? எங்க ஏங்க ஏத்தா ஒண்ணு இருக்குல்ல வீட்டுல, அதை வச்சு சும்மா இருக்கணும்ல, இன்னொன்னு தேவையா இருக்கு? ஒரு மானா இருந்தா ஒத்த மானா இருந்தா எப்படிங்க இறத்தங்கிமா? இப்ப ஒரு ஆட்டுக்குட்டி வளர்க்குறோம், ஒரு குட்டியா இருந்தா எப்படி? உதாரணம் சொல்லட்டுமா? அப்போ 2 மானாக இருந்தால் அதுக்கு தான் சிறப்பு. இல்ல, இப்ப ஒரு வீடு கட்டியிருக்கோம், பெரிய வீடா இருக்கு. ஆமா. அப்ப என்ன இந்த ஒரு வீடு போதும் நினைப்பாங்களா? போதுப்பா, ஒரு வீடு பெருசா இருந்தாலும் சின்ன வீடு ஒண்ணு கட்டணும் அப்படி நினைச்சு கட்டி ஆசை இருக்கும்ல. மண்டை ரெண்டா போந்து விட ஆசை இருக்குன்னா. சரி, என்னோட கை வச்ச பேர் என்ன? இது சிலிமுகம். அதோட தன்மை என்ன? இத அப்படியே காமிச்சா போதும், சரி, அப்படியே காந்த சக்தி மாதிரி இழுத்துரும். பாரா, என்ன விடுவரை இப்படிப்பட்ட பொருளை கையில வச்சிருக்கீங்க? மணி 5:45 ஆச்சு. அதை காமிச்சு மான புடிச்சிட்டு போயிருக்கலாம்ல. ஒரு செகண்ட்ல மான பிடிக்கணும், பிடிச்சிருக்கலாம். ஒரு காரணம் ஒரு நொடியில ஒரு நொடி பொழுதில் என்னுடைய மானை இதை காமிச்சா பிடித்திருக்கலாம். அப்படி பிடிக்க கூடாது. என்னுடைய மான் என் 2 கரங்கள். இப்ப 2 சூழ் இருக்கு. ஆமா. உங்களுக்கு வாத்தியார் யாரு? பாலமுருகனப்பா. அவரு அவரோட வாத்தியாரா இருந்தாலும் நீங்க பாடுற சாயெல்லாம் சீரமாப்பா மாதிரி இருக்கு. உனக்கு வாத்தியார் யாருமா? எனக்கா? எனக்கெல்லாம் ஒருவருக்கு 2 பேர் இருக்காங்க. வெற்றிவேலு அவரு ஒரு வாத்தியார் தான் உண்மையாலுமே. சரி, அருமையான ஒரு விஷயத்த சொல்றீங்க. ஏன்னா இப்ப 2 சூழ் இருக்கு, என்ன கொஞ்ச நேரத்துல வெளிச்சத்துக்கு வந்துடும். வெளிச்சத்துக்கு வந்தோம்னா உங்க கண்ணுக்கு தெரிய பிடிச்சிட்டு போறீங்க, அவ்வளவுதானே? நான் என்ன சொல்றேன், இட்டமும் நம் தலையில் என்று எழுதி விட்ட சுமண சுத்தி விட்டானோ, முட்டை முட்டை பஞ்சமானாலும் பாரபவனுக்கு முண்டோ நெஞ்சமே அஞ்சாதே நீ. யாரு சொன்னா? அழகான குழந்தை பிறந்து கீழே குடி விழுவலையா, அந்த உடம்புல ரத்தம் குடி காயலையா, அந்த குழந்தை கவி பாடிச்சு யாரு? அவை ஊதாட்டி. இட்டமும் நம் தலையில் என்று எழுதிவிட்ட சிவனா சொத்து விட்டானோ, முட்டை முட்டை பஞ்சமானாலும் பாரபவனுக்கு உண்டோ நெஞ்சமே அஞ்சாது நீ. என்னை பெத்த புடலாம் பெத்துட்டீங்க, ஆனா என்னை படைச்ச ஈசா இருக்கா என்னை காப்பாத்த அப்படின்னு சொல்லி அந்த கவி பாடிச்சான். நீங்க நல்லா ஆம்பளை பிள்ளை, நல்லா 35 வயசு ஆம்பளை பிள்ளை, விடிய போகுது. இந்த நேரத்துல நீங்க ஒரு பாட்டை பாடியோ, அந்த நீங்க பாடுற பாட்டுல அந்த மான் உங்க பின்னாடி அப்படியே ஒடியாந்து கட்டி அணைச்சு, எப்படி கிடைக்கலையா? போய நீ வேற மான அவர் தேடிட்டு இருந்தா, நீ எதுக்கு கிடைக்கல? அவர் தான் வருத்தப்படும், நீ வருத்தப்படக்கூடாது. அவர் என்ன 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் நிக்கிறாரு, இவரை அணைக்க போறாரு. நேரம் என்கிட்ட விட்டு இருந்தா லபக்கு நான் அணைச்சு அதோட உன் ஜோலி சுத்தம் போட்டுருப்ப. இந்த இல்ல பங்காளிய ரெடியா இருக்காப்ல. விடிஞ்சு போச்சா? சரி வாங்க வருவரே, நீங்க ஒரு பாடலை பாடி எப்படி பாட்டு அந்த மானை எப்படி கவர போறீங்க அப்படி கட்டம்டா பண்ணுவோம். வேடுவரே, ஒண்ணு புடிச்சா புடிங்க, இல்ல பின்னாடி 4 நாய்க்குட்டி கிடக்கு, அதையாவது புடிச்சிட்டு போங்க. அவர் நாய்க்குட்டி பிடிச்சா நன்றி. என்னுடைய மான் எப்பேற்பட்ட மான்? எட்டி எட்டி பாக்குதம்மா, எட்டி எட்டி பாக்குதம்மா, எட்டி எட்டி பாக்குதம்மா, கட்டி கேட்குதம்மா, கட்டழகு கட்டை மானம்மா, மாறி கட்டவாது குட்டிராதம்மா, எட்டி எட்டி பாக்குதம்மா.
அடியம்மா என்று கொத்தவாடு குத்திராடம்மா பழக்கமில்லை நீயே சொல்லம்மா பறக்கவில்லை எங்கே சொல்லம்மா வேணத்தாதி வழக்கமில்லை நீயே சொல்லணுமா அதை கொள்ளணுமா கை கொள்ளணுமா ஓ கொள்ளணுமா கை கொள்ளணுமா அது நல்லது இந்த வணக்கம் அதை தந்திரமா அதை தந்திரமா இப்படிதாங்க நம்ம வழிக்கு வந்துருந்தோம். பொம்பளை பிள்ளை எந்த வழிக்கு போதும் ஆம்பளை பிள்ளை எந்த வழிக்கு வந்துட்டோம். சொல்லியிருக்காங்க என்னன்னு வாக்கால கெட்ட கழுதைய போக்கால விட்டு திருப்பணுமா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க. உண்மைதானங்க, இல்லைன்னு சொல்லுங்க. இது என்ன நேரம்? பிரம்ம முகூர்த்தம். கண்டிப்பா இந்த பிரம்ம முகூர்த்தத்துல என்ன சொல்லணும்? இல்ல இல்லன்னு சொல்லக்கூடாது. பெண்கள் இருக்காங்க, ஏத்தா நீங்களா என்ன பண்ண போறீங்க? வீட்டை விட்டு பிள்ளை போனாலோ, இல்ல வீட்டை விட்டு கணவர் வீட்டை விட்டு வெளியே போனாலோ, இல்ல சகோதரன் வீட்டை விட்டு வெளியே போனாலோ, அரிசி இல்ல வாங்கிட்டு வாங்க, உப்பு இல்ல வாங்கிட்டு வாங்க, சர்க்கரை இல்ல வாங்கிட்டு வாங்க, பருப்பு இல்ல வாங்கிட்டு சொல்ல கூடாது. அரிசி இன்னைக்கு சமைக்க இருக்கு, நாளைக்கு வேணும். உப்பு சமைக்க இருக்கு, நாளைக்கு வேணும். மஞ்சள், குங்குமம், சந்தனம் இதெல்லாம் இன்னைக்கு இருக்குங்க, நாளைக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லு. ஏன்னா பெண்கள் அதிகமா வசிக்க கூடிய இடம் எதுன்னா சமையலறை. நம்ம அதிகமா காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சமையலறைக்குள்ள போனோம்னா அந்த 3 நேரம் சமைச்சு முடிக்கிற முடியும். அதிகமா நம்ம பழக்கம் இருக்கிறது சமையலறை. அப்ப அந்த இடத்துல மகாலட்சுமி குடிக்கொண்டு இருக்கா. அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டை விட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. இருக்கு, இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு வேணும். அப்ப இப்ப இந்த நேரத்துல பிரம்மமுகூர்த்தத்துல நான் கூட இல்லைன்னு சொன்னா, அப்ப மான் இல்லைன்னு சொன்னா அபசகுணமான வார்த்தையா போயிருமில்ல. கண்டிப்பா. அப்ப என்ன சொல்லணும்? இருக்குன்னு சொல்லணும். இவருக்கு என்ன தெரியுமா வருத்தம்? ஏமா ஒரு வார்த்தை இருக்குன்னு சொன்னானம்மா, இருக்கிறார்ல. எப்படி இருக்குன்னு சொல்லுமா, இருக்குங்க அப்படி சொல்லணுமா? நீ எப்படி சொன்னா நான் வந்துருவேன். என்ன பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒண்ணுதான் இருக்குங்க அப்படின்னா. உங்களுக்கு என்ன சந்தேகம் தெரியுமா? இவங்க உள்ள இடம் இவங்களுக்கு தான் தெரியும். எப்படி எந்த இடத்துல மேடு இருக்கும், எந்த இடத்துல பல்ல இருக்கும், எந்த இடத்துல செடி இருக்கும், எந்த இடத்துல கொடி இருக்கும், எங்க ஆழமா இருக்கும், எங்க அகலமா இருக்கும், எங்க புல்மேடெல்லாம் இருக்கும், எங்க புல்மேடை இருக்காது அப்படின்னு உமக்கு தாமா தெரியும். உன் இடத்த பத்தி எனக்கு என்ன தெரியும்? உன் இடத்துக்குள்ள காமி, நான் மான புடிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்படித்தானே? ஏமா என்ன பொழைக்க தெரியாம இருக்கீங்க? இது என்ன யுகம்? கலி யுகம். கலியுகத்துல நாங்க விளையாண்டு இருக்கான் பாரு பையன், அந்த பையனை கூப்பிட்டுட்டே இங்க வாடா, என் இடத்துல எங்கடா மேடு இருக்கு, எங்க பல்ல இருக்கு, எங்க செடி இருக்கும், எங்க கொடி இருக்கு, எங்க ஆழமா இருக்கு, அகலமா இருக்குன்னு பாடுறானா அவன் என்ன பண்ணான் தெரியுமா? உங்களை மாதிரி தொலைவிட்டு இருக்க மாட்டான், நேரா தலையை உள்ள விட்டுருவான். இருக்கா இல்லையான்னு தேடிக்கிட்டு தலையவா. இது கலியுகம். கலியுகத்துல என்ன நடக்குது பாத்தீங்களா? தலைவி அவர்களே, தகப்பன் சொத்தா இருந்தாலும் கேட்டு வாங்கணும். கேட்டுத்தானே வாங்கணும். தகப்பன் சுண்ணாம்பா இருந்தாலும் சொரண்டுறான்னு கேட்டுதான் வாங்கணும். பாருங்க, இடம் உங்க இடம், உங்க அனுமதியோட தான் நான் உள்ள வரணும். ஒரு விஷயத்த பாருங்க, இந்த இடத்துல வந்திருக்கோம் அப்படின்னா நான் எதுக்கு வந்திருக்கேன், நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா நம்ம ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு வேற வழியில சொல்லிதான் ஆகணும். நான் சொன்ன ஒரு சின்ன விஷயம், உங்களுக்கு ஒரு அறிவுக்கு வேலை கொடுக்கலாமா? அறிவுக்கு வேலையா கொடுங்க, எனக்கு அதோட முடிச்சிடலாம்ல. என்ன பெட்டிக்காரு, என்ன கை சாடெல்லாம் காமிட்டு என்ன மண்டையாண்டா குழந்தை விட பார்த்துக்கோங்க. ஏதாவது சொல்லணுமா நேரா சொல்லியா? சரி, இப்போ இவங்களாம் பெரியவங்களாம் உட்காந்துருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் 4 பேர் வராங்க, 3 பேர் தம்பி வேண்டாம் புது பையன் சொல்லக்கூடாது, இந்த 3 பேருமே இந்த கதைக்குள்ள வருவாங்க. எப்படின்னா ஒரு ஒத்தையடி பாதைங்க, எப்படி இது மாதிரி ஒத்தையடி பாதை வந்த பாருங்களா, அந்த மாதிரி ஒரு ஒத்தையடி பாதை. அந்த ஒத்தையடி பாதையில ஒரு ஆண்மகன், நல்ல கம்பீரமான ஒரு ஆண்மகன், யாரு நம்ம வெற்றி மாதிரி, வெற்றி கொழுந்து மாதிரி கம்பீரமா ஒரு ஆண்மகன் நடந்து வரான். நடந்து வரும்போது காலில் ஒரு தேங்காய் பட்டுருதுங்க. எப்படி தேங்காய் வெற்றி மேல எடுக்கிறாரு. என்னடா இது, வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தேங்காய் எல்லாம் பார்த்தோம், ஆனா இப்படி பெரிய தேங்காய் பார்த்ததே இல்லையே, இது பெரிய கொப்பரை தேங்காயா இருக்கும் போல. எவ்வளவு சுமையா, ஏன்டா சும்மா இருக்க மாட்டீங்க, அவங்களே ஞாபகப்படுத்துறீங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு தேங்காவை நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு இவர் கையில எடுக்கிறாரு. கையில எடுத்து அவருக்கு என்ன,
நம்ம தோட்டத்தில் இல்லாத தேங்காவா, நமக்கு எதுக்கு இது அப்படின்னு கீழே தூக்கி போட்டு போயிட்டாரு. அந்த இடத்துல இன்னொரு ஆள் நடந்து வராரு, அதே தேங்காய் தட்டுப்படுது. அது யாரு? நம்ம பெட்டிக்காரு திருமுருகன். பார்த்தாரு, என்னடா நம்மளும் தொழிலுக்கு வந்து இத்தனை வருஷம் ஆகுது, எப்படி தேங்காய்லாம் பார்த்துருக்கோம், ஆனா இப்படிப்பட்ட ஒரு தேங்காய் பார்த்தது இல்லைன்னு யாரு திருமுருகன் கையில எடுக்கிறாரு, ரெண்டா உடைக்கிறாரு, தண்ணியும் குடிச்சு புட்டு தேங்காயும் தின்னு புட்டு இந்த கொட்டாச்சி சொட்ட இருக்கு பாருங்க, அதை கீழே போட்டு போயிட்டாரு. பார்த்தா எதை மேல இதை பார்த்தா ஆசையா இருக்குமா, அதை பார்த்தா ஆசையமா, அதை சாப்பிட்டா நல்லா இருக்குமா, இதை சாப்பிட்டா நல்லா இருக்குமான்னு அப்படியே சாப்பிட்டு போயிட்டாரு. மூணாவது ஒரு இடத்துல வந்தாரு. அது யாரு? நம்ம சம்பகுளத்து சமூகராசா வந்து அந்த தேங்காய் கொட்டாச்சியை பார்த்தாரு. என்னடா நம்மளும் எந்தெந்த ஊருக்கோ போயிருக்கோமே, அறந்தாங்கில இருந்து, புதுக்கோட்டையில இருந்து, காரைக்குடியில இருந்து, மணப்பாறையில இருந்து, கரூர்ல இருந்து, திண்டுக்கல்ல இருந்து அம்படி சங்கத்து போயிட்டு வந்துடும். எத்தனையோ தேங்காவா பார்த்தோம், ஆனா இப்படிப்பட்ட ஒரு கொட்டாச்சியை பார்க்கலன்னு சம்பகுளத்தை என்ன பண்றாரு, கையில எடுக்கிறாரு, நல்லா சுழன்றாரு, பெரிய குச்சி எடுத்தாரு, ஓட்டையை போட்டாரு, ஒரு அகப்பையா செஞ்சுட்டாரு. செஞ்சவர் என்ன பண்ணணும், அவருக்கு வீட்டுக்கு தானே கொண்டு போகணும். ஆனா அந்த சமூகராசன் என்ன பண்ணாரு, யாரு ஒருவர் தேங்காவை உடைச்சு புட்டு தண்ணியும் குடிச்சு புட்டு கொட்டாச்சி கீழே போட்டு போனாரோ அந்த பெட்டிக்காரு திருமுருகன்ட்டே கொண்டு போய் ரூபாய்க்கு வித்துட்டு போயிட்டாரு. அப்ப பாருங்க, கொட்டா தேங்காய் வேணான்னு காலில் எத்துட்டு போனாரு வெற்றிவேலு, அவரு அறிவாளியா இல்ல தேங்காயை நின்னுபிட்டு தண்ணியும் குடிச்சிட்டு கொட்டாச்சி கீழே போட்டு போனாரு திருமுருகன், அவரு அறிவாளியா இல்ல அந்த கொட்டாச்சி எடுத்து நல்லா சொரண்டி மாசத்துல 30 நாள் நாடத்தை பேசிக்கிட்டு காசை சம்பாரிச்சு வச்சிருக்காரு அவர் அறிவாளியா? அப்ப இதுல 3 பேத்துல யாருங்க அறிவாளி? சும்மா கிடக்குற கொட்டாச்சி எடுத்து சொரண்டி ஒரு குச்சியை சொருவி அகப்பையா செஞ்சு அவரை வீட்டுக்கு கொண்டு போகாம கொண்டு போய் திருமுருகன்ட்டே வித்தாரு பாருங்க சம்பகுளத்து சமூகராசா, அவரு தான் அறிவாளி. அதனால இந்த அறிவாளில இருக்க இடத்துல உங்களுக்கு இந்த மான கொடுக்கணுமா என்ன பண்ணணும் சொல்லுங்க. கட்டி வித்த கத்துக்கிட்டு வேடிக்கையாக வந்தவர் தப்பித்தா மாலை நச்சு துப்புவரை நிற்கிறாரு. கட்டி வித்த கத்துக்கிட்டு வேடிக்கையாக வந்தவர் தப்பித்தா மாலை நச்சு துப்புவரை நிற்கிறாரு. இல்லாத நதி சொல்லி துய்யத்தானே இல்லாத நதி சொல்லி துய்யத்தானே பேசுறாரு. கட்டி வித்த கத்துக்கிட்டு வேடிக்கையாக வந்தவர் தப்பித்தா மாலை நச்சு துப்புவரை நிற்கிறாரு. மானுக்குள்ள அங்க லட்சம் எங்க அங்க லட்சம் எப்படி இருக்குன்னு அடையாளமா சொல்றீங்களா இல்ல அடையாளமா சொல்றீங்களா? சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க பாப்போம். கையை போய் நோண்டிட்டே இருந்தா என்னுடைய மகனுடைய அடையாளத்தை சொல்லுகிறேன், கேளுங்கள். காஜாத கனகத்தே காயாத கனகத்தே காயாத கனகத்தே நற்க
கொம்புரந்திருந்தாலும் அது தன் தலை நிமிர்ந்து பாயாது மாதார கண்டதுண்டோ மாதார கண்டதுண்டோ பசுபுல் போன்ற நல்வேணி புல் போன்ற நெய்வேணி துணகிட முகிதல் நல்கிய மாதார கண்டதுண்டோ உண்டோ 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 உண்டோ. அவர் பிடிக்கிற மானை பிடிச்சிருவாரு உங்களுக்கு. மானுக்குள்ள அங்கலட்சணம் அடையாளமே கிடையாது. இது மானி தேடி வந்த மாதிரி ஏதோ வங்கிக்குள்ள அடையாளமா இருக்கு. யாரை வள்ளி, உன்னைத்தானே தேடி வந்து உன்னை மனமடிப்பதற்காகத்தான் வந்த சபலைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மானே. ஒரு மாலைக்கு மண்ண கோலமிடே உன்னைத்தானே சாமி ராசா வாடி செல்ல குஞ்சி என்ன வாக்கும் ஐயா என்ன வாக்கும் என்ன நான் இப்படி சவுக்க மாறிய என்ன சொல்லு பொம்பளை பிள்ளைய காட்டுக்குள்ள தனியா விட்டுட்டு போனியே உமக்கெல்லாம் ஏதாவது இருக்கா வந்தவர் தனியா விட்டு போனமே நம்ம தங்கச்சிக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமா அப்படின்னு நினைக்க மாட்டியா எந்த ஆபத்து வராது என்னாலதான் மத்தவங்களுக்கு வரும்னு சொல்றேன் ஏன்னா எவ்வளவு நேரம் ஆளப்பது எவ்வளவு எழுப்புங்க முக்காடு போட்டாதுக்கிட்டா கல்யாணம் பண்ற நேரத்துல சாமி கும்பிடுவோமா செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடுவோமா செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட்டா கண்ணை குத்தும் மனம் படித்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் உன்னை மனப்பதற்கு மனப்பதற்கு உண்மை
அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கடப்பனுக்கு அரோகரா, வேல் வேல் வெற்றிவேல் அரோகரா. சுவாமி வணக்கம் சுவாமி. நாதம் நாதம்